எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மேரேஜ் குவாலிஃபிகேஷன் யூ ஷுட் நோ பிஃபோர் கெட்டிங் மேரிட் அப்படின்ற ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ. மேரேஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேனே, ஒரு வீடு இருக்குங்க, பெரிய வீடுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த வீடு வந்து 2 கேட் இருக்குது, அதான் அந்த மூடுற கேட்டு. ஒரு கேட் ஆண், ஒரு கேட் பெண். ஸோ இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து மூடினாதான் அந்த வீடு இருந்து ஒரு வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும். அந்த வீடு வந்து என்ன சொல்கிறேன்னா பார்க்க நல்லாயிருக்கும். ஒரு கேட்டு மட்டும் இருந்து அந்த வீடு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கும், நல்லா இருக்காதுல்ல. ஸோ அது மாதிரி தான் மேரேஜ்னால் 2 பேரும் ஒன்றா இருந்து சந்தோஷமாக இருந்தால் அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஸோ என்ன மாதிரியான அந்த குவாலிஃபிகேஷன்லாம் வேணும் அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இன்வால்மெண்ட்டுங்க, அதாவது ஈடுபாடு. ஸோ இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இன்வால்மெண்ட்டே கிடையாது. இப்போ எப்படின்னா, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் வேலை பார்க்குறாங்க வச்சுக்கோங்களேன். ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தோடனே ஆளாளுக்கு ரூமில் போய் உட்காந்துட்டு லேப்டாப் நோண்டிட்டு இருப்பாங்க. கேட்டால் ஆஃபீஸ் ஒர்க்கும்பாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இல்லை இன்னொரு பியூட்டினா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் காலில் பேசிகிட்டு இருப்பாங்களே தவிர இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கம்யூனிகேஷனே ஜீரோ. அதுவும் இப்போ ராத்திரி சாப்பாடெலாம் சாப்பிட போகிறாங்க அப்படின்னா அதுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு இந்த மிஸ்கம்யூனிகேஷன் வரும். நீ சம, இல்லை நான் சம, நான் ஏன் உனக்கு சமைக்கணும், நீ ஏன் இது பண்ணுற, இந்த மாதிரி தேவையில்லாமல் விஷயங்கள் வந்து, ஏன்னா ஒரு ஈடுபாடே இருக்காது. அந்த இன்வால்மெண்ட்டுமே இருக்கணும். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா இப்போது 2 பேரும் வீட்டுக்கு வரீங்க, 2 பேரும் உட்காந்து பேசினாதான் என்ன மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு போச்சு, நல்லா போச்சு, ஆஃபீஸில் இது இருக்கா, அது இருக்கா, இது போச்சா, அது பண்ணியா, இது பண்ணியான்னு கேட்டால் தான் நமக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு ரிலேஷனுக்குள்ளே வரீங்கன்னா நீங்கள் இருக்கீங்க, ஒரு பார்ட்னர் உங்களை நம்பி உங்கள் கூட தான் வராங்க. ஸோ நீங்கள் அவங்கள கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்வால்மெண்ட் இருக்கணும். ஸோ அந்த இன்வால்மெண்ட்றது ரொம்ப முக்கியமானது ஒன்று. இன்றைக்கி அந்த இன்வால்மெண்ட் இல்லாததான் நிறைய உறவுகள் வந்து ரொம்ப முறிஞ்சே போகுது. 2வது ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் டெண்டன்சி, அதாவது உதவும் மனப்பான்மை சுத்தமாக கிடையில. இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் சுத்தமாக இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபில். ஏன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா எனக்கு சண்டேயான ஒர்க் இருக்குது, நான் ஒர்க் பண்ணணும், ஆஃபீஸ் ஒர்க்கை வந்து வீட்டில் பார்ப்பாங்க சண்டே அப்படின்னா. ஹஸ்பண்ட் ஒரு லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுவாங்க, ஒய்ஃப் ஒரு லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுவாங்க. உதவ மனப்பான்மை இருக்காது. இல்லை யாராவது ஒருத்தருக்கு டீ வேணும், நீங்கள் எனக்கு டீ போட்டு கொடுங்க, நான் ஏன் போட்டு கொடுவேன், எனக்கு வேலை இருக்குது, நீ போட்டே குடி. அப்புறம் திருப்பி இதே மாதிரி தான் ஓடும். அதாவது மிஸ்கம்யூனிகேஷன் நிறைய நடக்கும். ஏன்னா நமக்கு வந்து அந்த உதவு மனப்பான்மை இல்லைல்ல. சரி இப்போது நான் எனக்கு ஒர்க் இருக்குது, சரி ஓகே, நான் கொஞ்ச நேரம் நிப்பாட்டிட்டு ஃபஸ்ட்டு நான் உனக்கு எதாவது வேணுமா, டீ எதாவது வேணுமா போட்டு தரேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இந்த ஹெல்பிங் டெண்டன்சின்றது நமக்கு நண்பர்களாலுமே குறைஞ்சிட்டு தான் வருது. ஸோ இதை வந்து முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன். இப்போ நீங்கள் வந்து உதவு மனப்பான்மையாக மனிதனாக இருக்கீங்கன்னா, அதாவது உதவு மனப்பான்மை இருந்தால் தான் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல நல்ல ஒரு கம்யூனிகேஷனும் அவனால புரிதலும் இருக்குமே. அப்போ தான் உறவுகள் வந்து நல்லா இருக்கும். 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா டெசிஷன் மேக்கிங். இது வந்து முடிவெடுக்கிறதுலாம் இப்போது நிறைய சிக்கல் வரும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குலாம் நிறைய நடக்கும். இப்போ எப்படின்னா, இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஒரு முடிவு எடுத்தாருன்னா ஒய்ஃப்கிட்ட கேட்க மாட்டார். ஒய்ஃப் அதே மாதிரி அவங்க முடிவு எடுத்தால் ஹஸ்பண்டை கன்சல்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்படின்னா இவங்க 2 பேருக்குள்ளே நான் ஏன் உங்ககிட்ட கேட்கணும், இந்த மாதிரி விஷயங்களை பண்ண நான் ஏன் உங்ககிட்ட கேட்கணும். ஸோ இப்படி தான் நான் ஏன் உங்ககிட்ட நீ ஏன் இப்படி என்கிட்ட கேட்பேன். ஸோ இது எப்படின்னா, இப்போது நான் வந்து அதில் இதோட இன்னொரு கொடுமை என்ன பார்த்தீங்கன்னா, சேலரி பேஸ்லாம் பிரச்சனை இருக்கும். நான் வந்து 70,000 சேலரி வாங்க, நீ 30,000 வாங்க, நான் ஏன் உங்ககிட்ட கேட்கணும்பாங்க. அதே தான் ஆப்போசிட்டில் அப்படி நடந்துட்டு இருக்கும். ஸோ இதனால் என்னென்னா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே ஒழிஞ்சிரும். சுத்தமாக இருக்காது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஒன்றுமே இருக்காது. அது எப்படின்னா சும்மா பேருக்குன்னு கணவன் மனைவி மாதிரி வாழ்றவாங்க முக்கால்வாசி. இந்த மாதிரி ஒரு முக்கியமான இந்த டெசிஷன் மேக்கிங்கில் தான் நிறைய நடக்கும் பிரச்சனையே. ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ டெசிஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே உட்காந்து ஓகே நான் இது பண்ணா இருக்கேன், நீ என்ன சொல்கிற, அதுமாரி ஒப்பீனியன் கேட்டு இப்போது எது கரெக்ட் டெசிஷனோ அது நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஒப்பீனியன் கேட்குறதே இல்லை இப்போ இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே. ஸோ இது ஒரு முக்கியமான ஒன்று. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட்ங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ரிலேஷன்ஷிப்ன்றது ஒரு கமிட்மெண்ட். லவ் இஸ் அ கமிட்மெண்ட், மேரேஜும் கமிட்மெண்ட் தான். இது எல்லாமே கமிட்மெண்ட் கீழே தான் வரும். இப்போ உங்களால் வந்து இந்த கமிட்மெண்ட் வந்து எடுத்துக்க முடியாது, என்னால் வந்து இந்த ரெஸ்பான்ஸ்லாம் என்னால் பண்ணலாம் முடியாது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு மேரேஜே பண்ணிக்காதீங்க. அப்படியே ஃப்ரீ பேர்ட் மாதிரியே தெரியுங்க. ஏன் சொல்லுன்னா, நிறைய பேருக்கு இப்போ எப்படின்னா மேரேஜ் ஆயிடுச்சு அவ்வளோதான், அவங்க லைஃப் அவங்க பார்த்துப்பாங்க, நம்ம லைஃப் நம்ம. இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ளே அப்படி தான். வெளியே வந்து கணவன் மனைவி மாதிரி தருவாங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு தனி ரூம் இருக்கும், ஒய்ஃபுக்கு தனி ரூம் இருக்கும். ஸோ நீங்கள் தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். இப்போது ஒரு பார்ட்னர், ஒரு ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ வராங்கன்னா நம்ம அவங்கள ஃபுல்லாக பார்த்துக்கணும், நம்ம தான் அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தால் தான் மேரேஜ் லைஃப்ன்றது ஸ்மூத்தாக போகும்.
இப்போ எப்படின்னா, இப்போ இதெல்லாம் குவாலிஃபிகேஷன் இருந்து தான் கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னா, இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா, உங்கள் மேரேஜ் லைஃப்பும் ஸ்மூத்தாக போகும்னு நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் கம்பல்சரி இதில் யார் கண்டுபிடிச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இது ஜென்ரலாக நான் எனக்கு தோணுத கருத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் நான் பார்க்குறேன், அது எதுவுமே இல்லை. ஸோ ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியோ ஒரு இன்வால்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது. சும்மா ஏதோ எதுக்கோ பண்ணணுமேன்னு பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்கிறாங்களே தவிர, ஒரு லவ்ன்றது என்ன சொல்கிறதுனா, அது அது உணர்வே அந்த அந்த ஒரு உணர்வே தனி உணர்வு. அது விவரிக்க முடியாத ஒன்று. அதை நம்ம கொண்டாடி வாழணும். லவ் லைஃப்ன்றது நம்ம கொண்டாடி வாழணும். ஆனால் இப்போ இருக்கிற உறவுகளுக்கு அது புரிய மாட்டேங்குது. ஸோ அதுதான் என்னோட கருத்துன்றது அதான். ஸோ நீங்கள் இப்போ மேரேஜ் ஆக போகிறீங்கன்னா நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்லாம் நீங்கள் வளர்த்துக்கோங்க. ஸோ இது வளர்த்திங்கன்னா உங்கள் மேரேஜ் லைஃப்ன்றது ரொம்ப ஸ்மூத்தாக போயிடும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, ஜாலியாக இருப்பீங்க. ஸோ இதான் என்னுடைய கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.